குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ஒரு புது வகையான ஒரு வீடியோ. சும்மா ஒரு சிலபஸ், அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு நடத்தி கொஞ்சம் போர் அடிக்குது. கொஞ்சம் மாற்றுவோம். நல்ல அதுவும் நடத்தி முடிப்பேன், டோன்ட் வரி. அது டியூட்டி பவுண்டு. ஆனால் இது டியூட்டி பவுண்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஜாலியாக. இதை லிட்டரரி பிட்ஸ் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். லிட்டரரி பிட்ஸ். பிட்னா துணுக்கு, இலக்கிய துணுக்குகள். பார்த்துருப்பீங்க, இந்த சினிமா துணுக்குகள் அப்படின்னு போடுவான். சும்மா ஒரு சின்னதாக அதை பற்றி சொல்லுவான். அப்போ நமக்கு அதெல்லாம், அதாவது ஒரு சினிமா கதையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அது அங்கே அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கு அது துணுக்கு. அது மாதிரி இலக்கியத்தில் சுவாரஸ்யமான சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் லிட்டரரி பிட். இதை சுருக்கமாக லிட் பிட், LITBIT, லிட் பிட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு லிட் பிட், இந்த ஃபஸ்ட்டு லிட் பிட் அபவுட் ஷேக்ஸ்பியரை பற்றி. ஏன்னா ஷேக்ஸ்பியர் இல்லைன்னா இங்கிலீஷே இல்லை, அப்படிப்பட்டவர் ஷேக்ஸ்பியர். இன்றைக்கும் உலகத்தில் ஆண்டுக்கு 3000 புத்தகங்கள் ஷேக்ஸ்பியரை பற்றி வந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் திரும்ப 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 அவருடைய நாடகங்கள், கவிதைகளை ஆராய்ச்சி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆள். கேட்குறாங்க, சொல்கிறான், ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறதுல தாமஸ் கார்லைல் சொல்கிறார், இந்தியாவை ஆட்சி செய்கின்ற உரிமையை விட்டு கொடுக்கணுமா அல்லது ஷேக்ஸ்பியரை விட்டு கொடுக்கணுமா? ரெண்டுல எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற உரிமையை விட்டு விடுவோம், ஆனால் ஷேக்ஸ்பியரை விடமாட்டோம் அப்படின்னு தாமஸ் கார்லைல் அவருடைய ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப்புங்கிற புத்தகத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்டவர் ஷேக்ஸ்பியர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 2 விஷயம். ஒன்று அவருடைய லவ் அண்ட் அவருடைய மேரேஜ். ஷேக்ஸ்பியரை 2 பெண்கள் காதலிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஆனே ஹாத்தவே, ஆனே ANNE, ஆனே, ஆன் ஹாத்தவே, HATHAWAY, ஆனே ஹாத்தவே, ஆன் ஹாத்தவே. இன்னொருத்தவங்க ஆன் ANNE, ஆனே அல்லது ஆன் வேட்லி, WHATLEY, ஆன் வேட்லி. ஸோ ஆன் வேட்லி, ஆன் ஹாத்தவே என்ற 2 பெண்கள் இவரை காதலிக்கிறாங்க. நம்மால் 2யுமே காதலிக்கிறார். ஆன்னை வேட்லியையும் காதலிக்கிறாரு, ஆன்னை ஹாத்தவேயும் காதலிக்கிறார். 2 பேரையும் காதலிச்சுட்டு இருக்கார் ஷேக்ஸ்பியர். இப்போ இதில் இன்னும் சொல்ல போனால் இவருக்கு அதிகமான லவ் அப்படின்னா ஆன்னே வேட்லியோட தான். ஆன்னே வேட்லியோட திருமணம் செய்வது என்று முடிவாகி ஓர்செஸ்டர், அந்த ஓர்செஸ்டர் என்ற பிஷப் அலுவலகத்தில் ஆன்னே வேட்லிக்கும் நம்ம ஷேக்ஸ்பியருக்கும் 1582 நவம்பர் 27 1582 நவம்பர் 27 திருமணம் நடக்க போகுதுன்னு அங்கே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, அங்கீகாரம் வாங்கியாச்சு ஆன்னே வேட்லியோட. ஆனால் அந்த நாளில் திருமணம் நடந்தது ஆன்னே ஹாத்தவேயோட. ஆன்னே வேட்லியோட தான் அந்த திருமணம் நடக்கிறதாக சர்ச்சில் பெர்மிஷன் வாங்கி, அந்த லைசன்ஸ் வாங்கி அறிவிப்பெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக திருமணம் நடந்தது ஆன்னே ஹாத்தவேயோட. இது எப்படி பாசிபிள்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேக்ஸ்பியருக்கு இது மாதிரி 2 பேர் அப்படின்னாக்கா அது சரியாக இருக்காது, அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கணுங்கிறதுக்கு ஆயிடுங்கிறதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அது ஆன்னே ஹாத்தவே தான், ஆனால் ஆன்னே வேட்லின்னு தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சிலர் சப்பக்கட்டு கட்டுவாங்க. சரி, நீங்கள் ஆன்னே ஹாத்தவேக்கு, ஆன்னே வேட்லிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பேர் இருந்தால் ரைட். அது என்ன தப்பாக எழுதுனா, கரெக்டாக ஆன்னே வேட்லின்னு இன்னொரு காதலியனுடைய பேர் எழுதுவானா? ஸோ அது தவறு. ஷேக்ஸ்பியருக்கு 2மே இருந்திருக்கு. ஆனால் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆன்னே வேட்லியை விட ஆன்னே ஹாத்தவே கொஞ்சம் ஒரு அடாவடியான பொம்பளை, லேடி.
அதனால அவன் வந்து சண்டை போட்டு கல்யாணம் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனே ஹாத்தவே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பொதுவாக சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 தடவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் நடக்கும். ஆனால் ஆனே ஹாத்தவேயோட மேரேஜ் ஒரே ஒரு தடவை தான் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு அதே 1582 நவம்பர் 27 அவங்களோட மேரேஜ் நடந்துச்சு. ஒரு தடவை தான் அனௌன்ஸ் ஆகிருக்கு. என்னடா காரணம் அப்படின்னா, இது மேரேஜ் ஆகிடுச்சு 1500 அடுத்த வருஷம் 1583 மே மாதம் 26ஆம் தேதி ஆனே ஹாத்தவேக்கு குழந்தை பிறகுது. கல்யாணம் நடந்தது நவம்பர் 27, முதல் வருஷம் நவம்பர் 27. நவம்பர் முடிஞ்சிருது, டிசம்பர், அடுத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 26ஆம் தேதி குழந்தை பிறகுது 6வது மாதத்துலேயே. அப்போ என்ன நடந்திருக்கு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி நடந்துருச்சு. அப்போது ஷேக்ஸ்பியர் 2 பேரை மேரேஜ் பண்ணியிருக்காரு. மேரேஜுக்கு முன்னாடியே ஆனே ஹாத்தவேயோட இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு. அது ஆனோடனே தான் அந்த அம்மா வந்து தாண்டி குதிச்சு அடித்து மேரேஜ் நடக்கணும்னு வந்துருச்சு. இன்னொன்று இதில் என்ன ப்ராப்ளம்னா, அப்போது இவருக்கு மேரேஜ் நடக்கும்போதே அந்த அம்மா கன்சீவ் ஆகிருக்கு. இன்னொன்று இவருக்கு வயசு 18, 18.5 மேரேஜ் நடக்கும்போது, அவங்களுக்கு வயசு 26. ஸோ இவங்களை விட கிட்டத்தட்ட 7 வயசு, 18 அப்படின்னா இங்கே ஒரு 1.5 அங்கே ஒரு 6, 7.5 வயசு இவங்களை விட பெரியவங்க ஆனே ஹாத்தவே. ஸோ இப்படி தான் இவருடைய மேரேஜ் நடந்திருக்கு. இந்த ஆனே ஹாத்தவேயோட மேரேஜை வந்து யாருமே விரும்பலை. இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து யாருமே விரும்பலை. இருந்தாலும் அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவர் மேரேஜ் பண்ணும்போது தான் குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்குது. இவருக்கும் வேறு எந்த வருமானமும் கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கரெக்டாக குழந்தை பிறகுது. சூசன் என்கிட்ட ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷம் தாண்டி 1585 பிப்ரவரி மாதம் ஒரு ரெட்டை குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த ரெட்டை குழந்தைக்கு ஒன்று ஜூடித் அப்படின்னு பேர், இன்னொன்று ஹேம்லெட் இல்லையா, ஜூடித் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று ஒரு பெண் குழந்தை. அந்த ரெட்டை அந்த ட்வின்ஸில் ஒன்று வந்து கேர்ள் பேபி, இன்னொன்று பாய் பேபி. அந்த கேர்ள் பேபிக்கு ஜூடித் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த பாய் பேபிக்கு ஹேம்லெட்டுங்கிற நாடகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேம்லெட் அண்ட் ஜூடித்னு 2 குழந்தைங்களுக்கும் பேர் வைக்கிறாரு. இப்படித்தான் நடந்தால் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இல்லை, கசந்து போன வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு எந்த விதமானதும் கிடையாது. ஆனால் கடைசியில் அவர் சாகின்ற வரையிலும் 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க, சண்டை போட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க என்ற ஒன்றுமே கிடையாது. ஷேக்ஸ்பியர் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் அவ்வளவு அருமையாக நேசித்திருக்கின்றார். இதுதான் இன்னைக்கு லிட் பிட். தேங்க்யூ.